ஷாஜகானுக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். ஏற்கனவே நம்ம வந்து ஷாஜகானில் வந்து பார்த்துருந்தோம். அவர் வந்து அவருதுல வந்து அவருடைய மகன்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்து வந்து அரியணை ஏறுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து தக்கான ஆளுநராக இருந்த அவுரங்கசீப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகானுக்கு பிறகு அவர் தான் வந்து ஆட்சியில் இருந்தார். சொல்லப்போனால் ஷாஜகான் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் வந்து பதவிக்கு வந்துடுவார். 1658 அவுரங்கசீப் வந்து பதவிக்கு வந்துடுவார். ஆனால் ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் 1666 தான் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைவார். ஆனால் பட்டத்து இளவரசன், தத்துவ இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடிய தாரா ஷீகோ அவர் தான் வந்து ஷாஜகானுக்கு அடுத்து வரதா இருக்கும். ஆனால் அவுரங்கசீப் அவர் வந்து கிளர்ச்சி மூலியமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடுத்து முகலாய பேரரசாக மாறிடுவார். இந்த அவுரங்கசீப் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயராக இருந்துச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1658 1707 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசாக வந்து இருந்தார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 49 ஆண்டு காலம், ரவுண்டாக 50 வருஷத்துக்கிட்ட இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்திருக்காரு. இவருதுலையுமே வந்து நிறைய நிறை குறைகள் இவருடைய ஆட்சியிலையுமே இருந்திருக்கு. இவருடைய இயற்பெயர் ஆலம்கீர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிர்தா பீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜிந்தா பீர் அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு, அதாவது துறவி அப்படின்னு வந்து இவருக்கு வந்து அந்த பட்டம் இருக்குது. சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு ஒழுக்க சீலராக தான் வந்து வாழ்ந்திருக்காரு. நிறைய எப்படி சொல்கிறதுனா மத கோட்பாடுகளுக்கு உட்பட்டவராக இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படின்னு வந்து இதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இவருக்கு பார்த்துருந்தோம், யாருக்குன்னா பாபருடைய மகனான ஹுமாயூனுக்கு வந்து ஒரு இயற்பெயருக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். ஹுமாயூன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி, நல்வாய்ப்புன்னு பார்த்தோம். அதே மாதிரி இவருக்கு அவுரங்கசீப்புக்கு வந்து உலகை வெல்பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா வைதீக சன்னி முஸ்லீம் அதை வந்து சார்ந்தவராக இவர் வந்து திகழ்ந்திருக்கார் அவுரங்கசீப். முதா சீப் அப்படிங்கிற ஒழுக்கநெறி ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குனதே இவர் தான். முதா சீப் அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த சமய கோட்பாட்டுக்கு எல்லாரும் உள்ளடங்கி இருக்காங்களாங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்காகவே இந்த ஆய்வாளர்கள்லாம் வந்து ஒழுக்கநெறி ஆய்வாளர்கள்லாம் அறிமுகப்படுத்தியதே இவர் தான், அவுரங்கசீப் தான். இவர் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் மீண்டும் ஜிசியா வரியை வந்து பார்த்திங்கன்னா ஜிசியா வரியை விதித்தார். இப்போ நம்ம வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பிறகு அக்பர் வராரு. அக்பர் வந்து ஜிசியா வரியை வந்து நீக்கிறாரு. அப்புறம் திருப்பி இப்போ வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. மீண்டும் வந்து ராஜபுத்திரர்கள் எல்லார்ட்டையுமே வந்து இவர் வந்து ஒரு வெறுப்பை சம்பாரிச்சுக்கிற மாதிரியே இதாகுது. அதே மாதிரி வந்து தரோகா தர்ஷன் தடை அப்படிங்கிறத கொண்டு வந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் அவர்கள் தான். இது என்ன தரோகா தர்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் இந்த பேரரசுகள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம். இது என்னென்னா கோட்டை மேலே இருந்து கீழே மக்கள்கள்லாம் நிற்க வச்சு இந்த பொற்காசுகளெல்லாம் அள்ளி வீசுவாங்க. அதை வந்து கீழே இருக்க மக்கள் அதை வந்து போட்டி போட்டு எடுத்துக்குவாங்க. அதில் வந்து நிறைய விபத்துக்களும் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமாக இருக்குது. மன்னருங்கிறவங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கொண்டு வந்தார். அவுரங்கசீப் தான் வந்து பார்த்திங்கன்னா தரோகா தர்ஷன் தடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்துக்கு தடை விதித்தவர் இவர் தான். அதே மாதிரி மத கொள்கைகளை ரொம்ப கடுமையாக வந்து இவர் வந்து விதிச்சிருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜிசியா வரியை வந்து மீண்டும் கொண்டு வந்தார். இவர் ஆட்சியில் இருந்த இந்த 50 ஆண்டு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கவனம் ஃபஸ்ட் ஆஃப் பூரா எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா மேலே கவனம் இருக்கும். ஆனால் இவருடைய கடைசி காலமான 25 ஆண்டு காலமும் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா பக்கம் தான் இவரோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக டெக்கான் பிளாட்டியூ தக்கான பகுதியோடைய இதாக தான் இருக்கும். இவர் கவனம் முழுக்க தக்கான பகுதிகள் மேலே தான் இருக்கும். என்ன பண்ணுவார்னா அங்கே கிளர்ச்சிகள் ஈடுபடக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் சென்று போர் செஞ்சு அவங்கள அடக்குவார். ஸோ இதை அவர் பெருமையாக நினச்சாலும் சின்ன சின்ன அரசர்கள்ட்ட போரிட்டு ஜெயிக்கிறதுக்கே வந்து இவர் நிறைய செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனாலேயே இவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா
இந்த தக்கான பீடபூமியை பிடிக்கிறதுக்கு இவருக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒரு புற்றுநோய் மாதிரி ஆயிடுச்சு, சின்ன சின்ன மன்னர்களை அதிக செலவு பண்ணி கொள்வது வந்து அவருக்கு ஒரு புற்றுநோய் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைசி 25 காலமும் இந்த சிறு சிறு மன்னர்களுக்காகவே நிறைய செலவு செஞ்சவர் இவர் தான். கருவூலமே காலியாகிற அளவுக்கு இவர் போர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அவுரங்கசீப்புக்கு. இதுவும் வந்து அவருக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருந்துச்சு. மத கொள்கை எப்படி ஒரு பின்னடைவாக இருந்ததோ அதே மாதிரி இறுதி காலகட்டத்தில் சிறு மன்னர்களுக்காக இவர் செலவு செஞ்சது வந்து போரிட்டு செலவு செஞ்சது மிகப்பெரிய பின்னடைவாக வந்து கருதப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளர்ச்சிகள் இவருடைய காலத்தில் வந்து உருவாகிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாட் கிளர்ச்சி. இந்த ஜாட் கிளர்ச்சி எங்கன்னா மதுரா பகுதிகளை சுற்றி கிளர்ச்சி இருந்துச்சு. அடுத்து வந்து சத்னாமியம் அந்த கிளர்ச்சிகள் வந்து ஹரியானா பகுதிகளில் இருந்துச்சு. அப்புறம் வந்து சீக்கியர்களுடைய கிளர்ச்சி. இந்த சீக்கியர்கள் கிளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சீக்கியர் கிளர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எங்கன்னா ஷாஜகான் இதில் பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம்ல, தத்துவ இளவரசன் அவர் தான் பட்டத்து இளவரசன்னு சொல்லக்கூடிய தாரா ஷீகோ அவர் தான் வந்து அரியணைக்கு அடுத்து வரதா இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து வந்துடுவார், அவுரங்கசீப் வந்து வந்துடுவார், கிளர்ச்சி பண்ணி வந்துடுவார். ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே பஞ்சாப் பகுதிகளில் இருந்தவங்க இந்த கிளர்ச்சிகளெல்லாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்க எல்லாரையுமே அந்த கிளர்ச்சி மொத்தத்தையுமே வந்து அவுரங்கசீப் தான் வந்து கட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். ஆனால் நிறைய கிளர்ச்சிகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நடுவில் நடந்த விஷயம் என்னென்னா, தன்னுடைய மகனை அமைச்சு கூட கிளர்ச்சிகளை அடக்க சொல்லியிருப்பார். ஏன்னா ராஜபுத்திரர்கள்லாம் அந்த கிளர்ச்சிகள்லாம் அடக்குன்னு சொல்லி இவருடைய மகன் பெயர் அக்பர். சரிங்களா? அக்பர்கிட்டையுமே வந்து படைகளை கொடுத்து போய் கிளர்ச்சிகளை அடக்கும்பாங்க. ஆனால் அவர் கடைசியில் என்ன ஆவார்னா, அவர் ராஜபுத்திரர்களோடு சேர்ந்துக்கிட்டு அவுரங்கசீப்பையே வந்து எதிர்ப்பார். ஸோ அதெல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி 9வது மத குருவான தேஜ் பகதூர் அவரை வந்து படுகொலை செஞ்சுருப்பாங்க. இதெல்லாமே முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, முக்கியமான ஒரு போர் எதுனா அவுரங்கசீப் வர்சஸ் அடில் ஷா. இந்த அடில் ஷாக்கும் அவுரங்கசீப்புக்கும் தான் போர் நடக்குது. எங்கன்னா அகமது நகர்லாம் நடக்கும். சரிங்களா? அகமது நகரில் போர் நடக்கும். அந்த போரில் வழக்கம் போல் அவுரங்கசீப் தான் ஜெயிப்பார், அடில் ஷா வந்து தோல்வி அடைஞ்சிருவார். அங்கே வந்து ஒரு முக்கியமான இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அங்கே வந்து ஒரு குவிமாடம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே 2வது பெரிய குவிமாடம்னு சொல்லக்கூடியது. அதாவது கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கைப்பற்றுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மசூதி இருக்குது, சாம்பல் மசூதி, அடர் சாம்பல் மசூதியாக இருக்கும் அது. சரிங்களா? கோல்கும்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது பெரிய குவிமாடம். அப்போ முதல்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் மிகப்பெரிய குவிமாடமாக இருக்கிறது புனித பீட்டர் சர்ச், ரோம், அதுதான். ஸோ இந்த 2வது மிகப்பெரிய குவிமாடத்தை கைப்பற்றியது யாருன்னா அவுரங்கசீப் தான். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. இதன் பிறகு யார் வருவாங்கன்னா சிவாஜி வந்துடுவார். மராத்தியர்களுடைய இது வந்துடும். ஏன்னா அவங்க தான் அதுக்கப்புறம் தான் கடைசி 25 ஆண்டு அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் இந்த சைடு தான் அவருடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இனிமேல் தான் மராத்தியர்களுடைய வருகை நம்ம பார்ப்போம். ஸோ முகலாயர்களுக்கு அடுத்து மராத்தியர்கள் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இது பார்த்தோம், டெல்லி சுல்தானியம் பார்த்தோம். அதன் பிறகு எண்ட் ஆஃப் த இதுக்கு வரும்போது முகலாயர்கள் வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு போகும்போது அடுத்து இவங்க வந்துடுவாங்க, மராத்தியர்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லப்போனால் பிற்கால முகலாயர்களில் பிரிட்டிஷ் ஒரு பிரச்சனை வருது, பிரிட்டிஷ்டேருந்து பிரச்சனை வருதுன்னா அதை காப்பாற்றுறதே முகலாயர்களை காப்பாற்றுறதுக்கு மராத்தியர்கள் தான் போவாங்க. அதையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சத்ரபதி சிவாஜியோட ஒரு பெரிய இதாகுது. தன்னுடைய தளபதியான செயின்ஸ்டா கான் அவரை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வெற்றி பெற்றுறாரு. அவுரங்கசீப் தலைமையிலான படை தொகுது. சிவாஜி இவரை வந்து மலை எலிம்பாங்க. மலை எலின்னு சொல்ல காரணம் கொரில்லா முறையை வந்து இவர் பயன்படுத்துவார், மலைகள்லேருந்து தாக்குவார். ஸோ இவரை வந்து மலை எலி அப்படின்னு வந்து சிவாஜியை சொல்லுவாங்க. நம்ம மராத்தியர்களை பார்க்கும்போது சிவாஜியை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதன் பிறகு யாரை அமுச்சு வைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து தளபதி ஜெயின்ஸ்டா கான் அவர் போய் சிவாஜிகிட்ட தோல்வி அடைகிறாரு. பிறகு 1665 ராஜா தேசிங் அவரை வந்து அனுப்புகிறாரு, சிவாஜியோட போர் செய்ய போகிறாரு. அங்கே வந்து போரில் என்ன ஆகுதுன்னா ஒரு உடன்படிக்கை போகுது, பரந்தர் உடன்படிக்கை நடக்குது. சரிங்களா? அதன் பிறகு அதன்படி தான் அதுக்கப்புறம் இந்த வரியெல்லாம் இது போடுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த குதிரைகளுக்கு இதுக்கெல்லாம் இது போட்டிருப்பாங்கல்ல, குதிரைக்கு இத்தனை குதிரை இருந்துச்சுன்னா அதுக்கு இப்படி ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுவோம். மன்சத்தாரி முறையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி படை அதெல்லாம் வந்து சிவாஜி மகனுக்குமே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு 1676 ராஜ்கார் கோட்டையை வந்து சூறையிடுவார். யாருன்னா சத்ரபதி சிவாஜி.
அதன் பிறகு அவர் அங்கே திருப்பி கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி 1680 அவர் சிவாஜி மரணமடைவார். அடுத்து வந்து இதுதான் முக்கியமாக கடைசி இதில் வந்து அவுரங்கசீப்புக்கு பெரிய குறிப்புகள் இல்லை. அதன் பிறகு 1707 அவுரங்கசீப்பும் மரணம் அடைஞ்சிருவார். சொல்லப்போனால் அவுரங்கசீப் தான் கடைசி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான முகலாயர்கள் இது வரைக்கும் தான் இருந்தாங்க. அதன் பிறகு முகலாய சாம்ராஜ்யம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் நிறைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மன்னர்கள்ட்டையுமே சிற்றரசர்கள்ட்டையுமே பகைமைகளை நிறைய சம்பாரிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய வருகை இங்கே வருது, பிரெஞ்சுக்காரர்களுடைய வருகை எல்லாமே என்ன ஆகுதுன்னா முகலாய பேரரசுக்கு ஒரு சரிவாகவும் பின்னடைவாகவுமே இருக்குது. அதன் பிறகு வலிமை மிக்க ஒரு முகலாய பேரரசு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சிற்றரசாக மாறிடுது. இதன் பிறகு டெல்லியில் வந்து அவங்க ஒரு சிற்றரசாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னாலே மராத்தியர்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுது. அதை மராத்தியர்கள்லாம் நம்ம தனி போர்ஷனாக பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக 10வது குருவான இவர் கோவிந்த் சிங் அவருடைய படைப்பிரிவு அவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. அதை வந்து கால்சா படைப்பிரிவுன்னு வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு அவுரங்கசீப் 1707 மரணம் அடைகிறாரு. இந்த 707க்கு அப்புறம் வரக்கூடியவங்க எல்லாருமே ஒன்றும் அந்தளவு இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம், இவ்வளோ நேரம் பார்த்தோம். பாபர், ஹுமாயூன், அக்பர், அப்புறம் வந்து என்ன ஷெர்ஷா சூர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இவங்கள மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப சிம்பிள் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ அவங்கவுங்கள இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இவங்களெல்லாம் வந்து சொல்லப்போனால் பிற்கால முகலாயர்கள்னு சொல்லுவாங்க. 1707 1857 வரைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 8-9 பேர் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தாமே வரும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு அதுவுமே இருக்காது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகதூர் ஷா 1 பகதூர் ஷா 1ல் ஆரம்பித்து கடைசியாக பகதூர் ஷா 2ல் முடியும். ஸோ பகதூர் ஷா 1க்கு இவருக்கு வந்து ஷா ஆலம் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க மராத்தியர்கள் வந்து வரி வாங்கிக்கலாம், வரி வசூலிக்கிற உரிமையை மராத்தியர்கள்ட்ட கொடுத்தது இவர் தான். சர்தேஷ் முகி அப்படிங்கிற வரி முறையை வந்து மராத்தியர்கள்ட்ட ஒப்படைச்சது இந்த பகதூர் ஷா 1 தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜகந்தர் ஷா, இவர் அந்தளவு முக்கியமாக இல்லை. அடுத்து வந்து இவர் முக்கியம் 3ஆவதாக இருக்கக்கூடிய பருக்ஷாயர், அவர் வந்து ரொம்ப முக்கியம். இவர் தான். ஏன்னா இவர் என்ன பண்ணார்னா இவர் தான் 1717 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வணிகம் செய்யக்கூடிய உரிமை சாசன பட்டயத்தை இவர் வழங்கிடுவார். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் வழங்கினதுன்னா பருக்ஷாயர் தான் வந்து 1717 இந்த உரிமை சாசன பட்டயத்தை வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு வழங்கியிருப்பார். அடுத்து முக்கியமானது முகமது ஷா. இவரும் ஒரு முக்கியமான ஆள். இதில் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆப்கான் படையெடுப்பு நடக்கும் 1739. என்ன நடக்கும்னா யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நாதிர் ஷா ஆப்கானை சேர்ந்தவர். அவர் வந்து படையெடுப்பார். கோஹினூர் வைரம், மயிலாசனம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவார். டெல்லியை சூறையாடிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவார். காலி கோஹினூர் வைரமும் காலி, மயிலாசனம் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதையுமே தூக்கிட்டு போயிடுவார். யாருன்னா நாதிர் ஷா ஆப்கான் படையெடுப்பு 1739. அப்போ இருந்தவர் யாருன்னா முகமது ஷா. அதன் பிறகு அகமது ஷா அந்தளவு இம்பார்ட்டன் இல்லை. அப்புறம் ஆலம்கீர், இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன் இந்த ஆலம்கீர் முக்கியமான ஆள்னா 3ஆம் பானிபட் போர் இவர் இதில் தான் நடக்கும். முதல் 2 பானிபட் போர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பாபர் இதில் பார்த்துருப்போம். அப்புறம் செகண்ட் பார்த்துருப்போம். பேரன் செகண்டில் இருப்பார். தேர்டு வந்து இப்போ இவர் வராரு 1761 3ஆம் பானிபட் போர். அகமது ஷா அவருக்கும் மராத்தியர்களுக்கும் நடக்கும் இங்கே. சரிங்களா? அகமது ஷா ஆப்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்கான். அவர் வர்சஸ் மராத்தியர் நடக்கும். ஆனால் அதில் வந்து மராத்தியர்கள் தோல்வி அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? அதன் பிறகு வந்து ஷா ஆலம் 2 வருவாங்க. பக்சர் போர் இது ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் நடந்துச்சு, யார் இருக்கையில் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1764 பக்சர் போர். சரிங்களா? ஆலம் ஷா 2. அப்புறம் 2ஆம் அக்பர் வருவாங்க. இவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை. பென்ஷன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருக்கிறது அதிகப்படுத்தி இவர் தான் வந்து ராஜா மோகன் ராயை அங்கே இங்கிலாண்டுக்கு அனுப்பி வைப்பார், லண்டனுக்கு அனுப்பி வைப்பார். ஸோ அந்தளவு முக்கியம் இல்லை. அடுத்து பகதூர் ஷா 2 இவரோட தான் வந்து முடிவடையுது. பகதூர் ஷா 2 இது வந்து இவர் இதெல்லாம் முக்கியமானதுன்னா இந்த கிரேட் ரிவால்ட் நமக்கு தெரியும், 1857 கிளர்ச்சி. அதன் பிறகு 1862 ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு மரணம். ஸோ அதோட வந்து முகலாய பேரரசே வந்து முடிவுக்கு வருது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கட்டிடக்கலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்னா பாருங்கள்.
பாபரில் வந்து நமக்கே தெரியும் பானிபட் சாம்பல் மசூதிகளை வந்து பாபர் கட்டியிருப்பார். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் அந்த தீன்மனா நகர் நம்ம பார்த்தோம். தீன்மனா நகரை கட்டுறதுலேயே அவரோட ஃபோக்கஸ் இருந்த வாசிக்கு தான் நிறைய இடத்த வந்து இந்த அடுத்தடுத்து இந்த ஷெர்ஷா சூர் அவர் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஹுமாயூன் கல்லறை ரொம்ப முக்கியம். பேகம் மனைவிக்காக இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஷெர்ஷா சூர் வந்து பார்த்திங்கன்னா புராணிகாலா, அப்புறம் வந்து சாசம் கல்லறை மாடம், இது பீகாரில் இருக்குது. நம்ம பார்த்தோம் புராணிகிலா கோட்டையும் இந்த கல்லறை அவர் பிறந்ததே அங்கே தான். ஸோ அதுவும் முக்கியம். அடுத்து வந்து அக்பரை பொறுத்த வரைக்கும் தான் பதேப்பூர், அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் மஹால் அது ஒன்று, அப்புறம் வந்து ஜோதாபாய் அரண்மனை, அப்புறம் திவானி காஸ் எல்லாமே அக்பர் தான். அக்பர் இதுலேயும் ஜஹாங்கீரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நிறைய இது ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்துங்க. ஜஹாங்கீர் அதே மாதிரி அக்பர் கல்லறை, லாகூர் மோதி மசூதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூர் கல்லறை எல்லாமே வந்து ஜஹாங்கீருக்கு இருக்கும். ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். தாஜ்மஹால், அப்புறம் ஷாஜகானாபாத்து, அப்புறம் ஷாஜி மாக்பாத், அப்புறம் வந்து செங்கோட்டை, ஜும்மா மசூதி எல்லாமே இருக்கும். அவுரங்கசீப்க்கு நம்ம வந்து பார்த்தோம் பீகா மக்பாரா கல்லறை எல்லாமே இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போதே சொல்லியிருப்போம், ஜஸ்ட் இது ஓவர்வியூவாக எழுதியிருந்தோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுகள் வந்து முடிவடையுது. நம்ம இன்னும் தென்னிந்திய பேரரசு பார்க்கணும். அதில் வந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, காக்கத்தியாஸ் எல்லாமே வருவாங்க. அப்புறம் வந்து மராத்தியர்கள் பார்க்கணும், சிந்து சமவெளி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட முடியுது. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ண நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த வீடியோவில், டெல்லி சுல்தான்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னா கனிமுருகன் சாருக்கு தான். சரிங்களா? ஸோ அவரை நான் நேரில் கூட பார்த்ததில்ல, ஆனால் அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு குரு மாதிரி. ஹிஸ்ட்ரி மேலே எனக்கு ரொம்ப பற்று வர காரணமே அவர் தான். ஸோ அவருக்காக மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனல்லேருந்து இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குதுங்கிற நியூஸ் கேள்விப்பட்டேன். வீடியோஸ் தொடர்ச்சியாக போடுறோம், ஆனால் அவங்களுக்கு வீடியோவே காட்ட மாட்டேங்குது. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.